புட்டு கூடி வரணும் காய் இந்த கழிவுத்தில் அந்த மைண்ட் என்ன பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கணும். அந்த மைண்ட் கருவை நல்லா இருக்கா கரெக்டாக இருக்கா அந்த கருவை நல்லா இருக்கா குழந்தைக்கு நல்லா இருக்காப்பா பிறந்த நேரம். உங்களுக்கு எதுவுமே கிரக பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. அதை பற்றிலாம் யோசிக்கவே வேணாம். கிரகம்லாம் நல்லா இருக்கு சொல்லுவாங்க, சாதகம் சரியில்லை கிரகம் சரியில்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதை பற்றி எதுவும் யோசிக்கவே இல்லை. மரியத்தா காய் மரத்தாய் இலக்கிடுவாங்க. வாங்க அருவா வச்சிருக்க தெய்வம் கும்பிட்றீங்களா? குலசாமி அருவா வச்சிருக்க தெய்வம் குலசாமி. என்னப்பா சரிங்க, அருவா வச்சிருக்க தெய்வம் கும்பிட்றீங்களா? ஏன்னா அருவாவோட வர்றாங்க தெய்வம். அது உங்களை கேட்டாதே நீங்கள் என்ன சொல்லணும். அருவா வச்சிருக்காங்க தெய்வம் வர்றாங்க. தெய்வம் கும்பிட்றீங்களா? ஆமாம். யாரும் போது நமக்கு ஒத்தாசையாக இருக்கிறாங்களோ. இப்போ நண்பர்கள் நம்ம பழகிறோம்ல, 2 பேரும் பழகிறோம். ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு உதவியாக இருப்பேன், ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி இருப்பேன். அது மாதிரி நீங்கள் கும்பிட்ற தெய்வம் வர்றது அருவா வச்ச தெய்வம், கடைசி பெண் தெய்வம் வருது. நீங்கள் ஆனால் 2 தெய்வம் வணங்குறீங்க. ஏன்னா டக்குன்னு ஒரு தெய்வத்தை சொல்லிட்டு இன்னொரு தெய்வத்தை சொல்லினா நம்ம இந்த தெய்வம் கும்பிட்டுருக்கோமே இவங்க சொல்லலையே யோசிக்கக்கூடாதுல்ல. அது 2 தெய்வம் வரும். சரியா? நீ கும்பிட்ற 2 தெய்வம் வரும். முக்கியமா எங்கே வர காய் பிடிச்சி தின்னு இந்த மைண்டுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்குன்னா பிடிச்சி தின்னு தெய்வ கசி இருந்தாட்டே வெத்தலைக்கு வருவாங்க, பிடிச்ச துணுவுக்கு வருவாங்க. ஏன் வரவேனே அப்போ 3 பேத்துக்கு பார்த்தோம்ல, யாருக்குமே கலசாமி இல்லை. திருநூறு உடஞ்சி வச்சுல தெய்வத்தாசையெல்லாம் இருக்கும். போத மட்டும் இருக்கணும், பிரச்சனை இல்லை.